ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திடீர்னு மாங்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கங்க. ஒரு 4-5 மாங்காய். அதை வந்து ஆந்திரா ஸ்டைலில் போட்டேன். அதை தான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். மாங்காய் 1.5 கிலோ கிட்ட இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கல் உப்பை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு 300 கிராம் கிட்ட மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெந்தயங்க 2 ஸ்பூன். எதையுமே வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக மிக்சியில் அரைச்சி தனித்தனியாக வச்சுருந்தேன். உங்களுக்கு எதிர இப்படி காமிக்கிறேன். கடுகு ஒரு 100 கிராம் கிட்ட இருக்குங்க. அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த இதை மொத்தமாக ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கலவையில் மிளகாப்பொடி, நான் மிளகா வத்தல் தனியாக மிஷினில் அரைச்சி வச்சுருந்தேன். அது ஒரு 300 கிராம் கிட்ட, ஒரு 6 ஸ்பூன் கணக்கு அதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதனால ட்ரை ஸ்பூன் வச்சு இதெல்லாம் நல்லா கலக்கணும். கலக்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இனி மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து போய் நான் மஞ்சள் பொடி மட்டும் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். போய் எடுத்துகிட்டு வந்து கலக்க போகிறேன். மஞ்சள் பொடி போட்டு கலந்ததுக்கப்புறம் நான் ஆக்சுவலி அந்த மாங்காய் இதை வந்து நான் முதல்லையே வெள்ளை துணியில் நறுக்கி போட்டு ஃபேன் காற்றுல மாய்ஸ்சர் இல்லாமல் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு வந்து 1 பை 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் பவுட்ரு போட்டு அடுத்து அந்த மாங்காயை போட்டு அடுத்து கொஞ்சம் பவுட்ரு போட்டு அந்த கலவையை போட்டு அடுத்து மாங்காய் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சேன். கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் அந்த கலவை, கொஞ்சம் மாங்காய், அப்படியே ஒன்றா மொத்தமாக போட்டால் அது நல்லா நம்மளால் கலக்க முடியாதுல்ல. அதனால் நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலவை பண்ணேன். ஏன்னா 1 ஸ்பூன் தான், ஸ்பூன் வச்சு தான் நான் பண்ணேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 4-5 நாள் கழித்து பாட்டிலில் மாற்றணுன்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த டப்பா தான். நான் நிறைய பூண்டு பெரிய பெரிய பல்லாக ஒரு 4-5 பூண்டும் உரித்து வச்சுருந்தேங்க. அதனால் அதை இப்போ தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதையும் அப்படியே இதில் சைட் பை சைடாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மாங்காயோட பூண்டும் சேர்ந்துருந்தால் நமக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஊறுகாய். ஒரு வழியாக எல்லா மாங்காய் ஃபுல்லாக போட்டு பவுடரையும் கடைசியாக லாஸ்ட்டாக போட்டு கலந்து முடித்ததுக்கப்புறம் ஆயில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும், நல்லெண்ணெய். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா ஊறுகாய் சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது. பட்டு போட்டு வைப்போம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கொடுப்பேன். கொஞ்ச நாள் வரும்ல, யாரும் கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் ஐடியா பண்ணி தான் போட்டு வச்சேன். வீட்டில் ஹாலில் நின்றுட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது டிவி சத்தமும் அந்த பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேன்னு விட்டுட்டேன். வழியாக நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு 2 குலுக்கும் குலுக்கி விட்டுட்டேன் பாருங்கள். கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி அப்படி பண்ணி அதோட மூடி, டப்பாவோட மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அடுத்த நாள் எடுத்து திறந்து பார்க்கும்போது தான் சூப்பராக இருந்தது. இந்த ஊறுகாயை ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸுக்கு மார்னிங் ஒரு ட்ரைஸ் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் வெயிலில் வச்சேன். அடுத்து திறந்து பார்த்தா எப்படி இருந்தது பாருங்கள், ஜம்முன்னு. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.